ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க மேல ஸ்கிரீன்ல பாக்குற இந்த கொஸ்டின் உங்களால ட்ரை பண்ண முடியும்னா ஆஸ் யூஷுவல் நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து என்ன பண்ணணும் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கமெண்ட்ல ஆன்சரை சொல்லிடுங்க. இப்போ நானுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். குவாட்ராட்டிக் பாலினாமியல் சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து -5னும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து 6னும் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா இந்த சம் ஈஸி. என்ன சார் பண்ணலாம்? ஜெனரல் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ். ரொம்ப பேசிக்கான ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் யுவர் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இப்படிதான் இருக்கும். இப்போ கேள்வியில் அவங்க கொடுத்ததை அப்படி எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா சம் ஓவர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -5 கொடுத்துருக்காங்களா? ஸோ -5 ஆஃப் எக்ஸ் பிளஸ் 6 ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். அப்போ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் பிளஸ் ஆயிடுமா? அப்போ உங்களுக்கான சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் -5x + 6 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ இந்த ஜெனரல் ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ம நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒன் ஆஃப் த PYQ தான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. இந்த சம் எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. யாராவது எனக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க நேமோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.